ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து மேலுள்ள தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். கேரட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கேரட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கேரட் எடுத்தோமோ அதே கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 350 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை அதிகமாக வேணும்னா 400-450 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்துட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்தணுன்னா லைட்டாக தண்ணி விடும். நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஏதோ சேர்த்துக்கோங்க. இதுலேயே வாசனைக்காக ஏலக்காய் தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவின பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். இல்லை, நான் வந்து ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து அந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனில் நல்லா எண்ணெய் தடவி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஆறட்டும். இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.